என் அருமை தோழர்களே, நாம் பார்க்கின்ற இந்த தருணங்கள், நாம் கேட்கின்ற இந்த தருணங்களும் நாம் செவ்வனை செய்துவிட்டோம், திறம்பட செய்துவிட்டோம், ஏதோ ஒன்று அடைய இருக்கின்றோம், அதை அடைந்து விடுவோமா என்று ஏக்கத்திலேயே பல சந்ததிகளை தாண்டி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பெருநகரங்களில் எல்லாம் நம் அருகில் இருக்கின்ற சொந்தங்களையும் நம் அருகில் இருக்கின்ற பந்தங்களையும் மறந்து எதையே கிடைக்காத ஒன்றை கிடைத்த பெற்று விடுவோம் என்று ஏக்கத்தினரை தினம் தினம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணங்கள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் ஓடக்கூடிய ஓட்டம் ஒன்றுதான். ஏன் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இன்றைய இளைஞர்கள் பல நபர்கள் தன்னுடைய பெற்ற தாய் தந்தைகளை ஒன்று கூட சரியாக கவனிப்பதில்லை என்று நினைக்கின்ற போது, ஒரு தமிழனாக ஒரு திராவிடனாக எனக்கு பல சந்தேகங்களை எழுப்புகின்றன. நாம் தமிழனாக பிறந்திருந்தால் கண்டிப்பாக பெற்ற தாய் தந்தையரை நாம் காப்பாற்ற வேண்டும். அவர்களின் முதுமை பருவத்தில் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய செல்வங்கள், அந்த செல்வங்களை நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. அவர்களிலிருந்து பெற்றுக்கொண்ட குறைகள் ஏராளம். என்ன கற்றுக்கொண்டோம் என்று கேட்கிறார்களா? நாம் அன்பு, பாசம், கொடை, செய்கின்ற தொழில்கள், பக்குவம், இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இவைகள் எல்லாத்தையும் விட இந்த பூமியிலே நம்மை தவற விட்டிருக்கிறார்களே, அதற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. இன்று நான் நிறைய பெருநகரங்களில் பார்க்கிறேன். காவலர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது 60 வயது கடந்தவர்களாக இருக்கின்றார்கள். நான் ஏடிஎம் என்ற ஒரு அறைக்குள் செல்லுகின்ற பொழுது 60 வயது 65 முதியவர்களாக இருக்கின்றார்கள். அதை நான் பேருந்து நிலையங்களில் பார்க்கின்ற பொழுது முதியவர்கள் அவர்கள் சார்ந்த துணைவியாருடன் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் ரயில் பயணங்களிலே சென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் டிக்கெட் எடுக்கும் அந்த கவுண்டர்களில் நின்று கொண்டு தெரியாத ஒன்றை புரியாதவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த முதியவர்கள் தங்களுடைய எல்லா கடன்களையும் முடித்துவிட்ட பிறகு ஏன் முடித்துவிட்டோம் என்று கலங்குகிறார்களா? இல்லை, அவர்கள் தேடுவது நிம்மதி என்ற ஒரு அன்பினை, பாசம் என்ற ஒரு நேசத்தையும் தனது பிள்ளையின் வாயிலாக அவர்கள் தேடுகிறார். ஆனால் இந்த பிள்ளைகளோ இன்று இருக்கும் காலங்களின் தோற்றங்களாகவும் சிந்தனைகளின் எழுச்சியாகவும் காலங்கள் பெறும் விளம்பரங்களாகவும் ஏனோ அவர்களை தட்டி கழிக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இளைஞர்களே, நீங்கள் உங்கள் பெற்றோர்களை மதியுங்கள், உங்கள் பெற்றோர்களில் முதுமைகளை போட்டுங்கள். அவர்களிலிருந்து கிடைக்க வேண்டிய பலன்கள் உங்களுக்கு மும்முடமாக கிடைக்கும். இந்த ஆசிரமங்கள் என்று சொல்லக்கூடிய 60 வயது கடந்தவர்களை பல்வேறு ஆசிரமங்களையும் பல்வேறு ஹாஸ்டல் என்று சொல்லக்கூடிய விடுதிகளிலும் சேர்த்து விடுகிறார். இவைகள் அல்ல, ஒரு தமிழனாக பிறந்தால் அண்ணாவின் கொள்கைகளும் திராவிடனுடைய எழுச்சிகளும் கண்டிப்பாக ஒரு தமிழ் பண்பாடு என்பது அவருடைய பெற்ற தாய், நீ பட்டினி கடை, உனது தாய் தந்தையை போற்று, அவர்களுக்கு நீ 3 வேளை உணவு தர வேண்டாம், 1 வேளை உணவு தான். அவர்களிடம் அன்பை காட்டு, அவர்களிடம் பாசத்தை காட்டு, அவர்களிடம் சிந்தனை எழுச்சிகளை நீ எடுத்துக்கொள். உனக்கு உன்னையும் தாண்டி ஒரு பலம் உண்டு, உன்னையும் தாண்டி ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என் தமிழ் மக்களே, இந்த நூற்றாண்டில் நீங்கள் பெற்ற தாய் தந்தைகளை, வயிறு முதிர்ந்தவர்களை நீங்கள் அரவணைக்க வேண்டும். தமிழன் என்று சொன்னால் பண்பாடு. எங்கெல்லாம் பண்பாடு எதிர்க்கின்றதோ அங்கெல்லாம் ஒழுக்கமும் நீதியும் மேலோங்கி இருக்கின்றது. அந்த இயற்கை உங்களை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே எங்குமே விடுதிகளில் பெற்றோர்களை சேர்ப்பதோ அல்லது அவர்களை நிற்கதியாக விடுவதோ இவைகளெல்லாம் நாம் செய்யக்கூடாது. கண்டிப்பாக அவர்களின் தாய் தந்தையர்களும் அவர்களும் செய்ய வேண்டிய கடமைகளும் சரியாக செய்கின்றது. உமக்கு பிறந்த சந்ததியினர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு சேவை செய்வதற்காக என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனோ அவர்கள் நமக்கு கிடைத்த பாரம் என்று நினைக்காமல் அந்த பாரத்தில் ஏற்படும் சுகங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு மனச்சி ஏற்படும், சிந்தனைகள் ஏற்படும், எழுச்சி ஏற்படும். உங்களையும் அறியாமல் ஒரு சக்தி உங்களிடம் வரும். கண்டிப்பாக வறுமை ஒழிந்துவிடும். நீங்கள் தேடிய செல்வங்கள் கிடைக்கும், நீங்கள் தேடிய நீதிகள் கிடைக்கும், நீங்கள் தேடிய உங்களுக்கு
சாந்தம் கிடைக்கும், உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை உங்கள் தாய் தந்தையை காப்பாற்றுகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜபிரபு.